உப்புக்கடலின் மத்தியில் அண்டமே வியக்கும் ஒரு பிரம்மாண்ட நகரம் எழுந்தது. சுக்ராச்சாரியாரின் ஆணைப்படி சூரபத்மன் விசுவகர்மாவைக் கொண்டு ஒரு அசுர நகரத்தை நிர்மாணிக்கச் செய்தான். 80,000 யோசனை நீளமும் 100 யோசனை அகலமும் கொண்ட அந்த நகரம் பொன்னால் இழைக்கப்பட்ட மாளிகைகளாலும் ரத்தினங்கள் பதித்த கோபுரங்களாலும் ஜெகஜோதியாக மிளிர்ந்தது. ஒளி வெள்ளத்தில் மிதக்கும் உப்பரிகைகள், அழகிய மலர் வனங்கள், பிரம்மாண்ட ஆயுத சாலைகள், அழகழகான ஆபரண கூடங்கள் பார்ப்போர் அனைவரையும் பிரமிக்கச் செய்தன. இந்த நகரத்தை சுற்றி கோமபுரி, நீலபுரி, மாயபுரி, அசுரபுரி என்று பல நன்னகரங்களும் எழுந்தன. இதைக் கண்டு வியந்த சுக்ராச்சாரியார் அந்த நகரத்திற்கு வீரமகேந்திரபுரம் என்று திருநாமம் சூட்டினார். ஆனால் இந்த அற்புத நகரம் கட்டப்பட்டுக் கொண்டிருந்த போதே அதன் உள்ளே ஒரு பெரும் அழிவின் விதை மெல்ல முளைத்துக் கொண்டிருந்தது. சூரனின் அகம்பாவமே அந்த அழிவின் தொடக்கம். அடுத்த கதையில் காண்போம். இத்தகைய தெய்வீக கதைகளை தொடர்ந்து கேட்க டிவைன் புராணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.